Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து பவர் பாயிண்ட்டை பயன்படுத்தி எப்படி ஒரு மாஸ்டர் ஸ்லைட் ஒன்று எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். மாஸ்டர் ஸ்லைட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ நம்ம வந்து மாஸ்டர் ஸ்லைட் எப்படிக்கு பாவிக்கிறோம்னா, நம்ம ஒரு லோகோ சரி, ஏதாவது ஒரு கண்டென்ட் சரி, ஒரு பேஜில் வந்து கீழே டைட்டிலில் சரி, இல்லைனா மேலே இடத்துல சரி நம்ம டிஸ்பிளே பண்ணிவிட்டு எல்லா பேஜுக்கும் அது வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி எப்படி செய்கிறன்றது பார்ப்போம். ரைட். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பவர் பாயிண்ட்டை வந்து நம்ம மெஷினில் ஓப்பன் பண்ணுறேன். இதில் போய்ட்டு நீங்கள் பவர் பாயிண்ட் சும்மா நீங்கள் அடித்தாவே இதில் வந்துடும். லேசான வழியில் இந்த ரனில் போய்ட்டு கமாண்ட் இருக்குது, பவர் பிஎன்டின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணோன்னே இது ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட். ரைட். இப்போ இதில் மாஸ்டர் ஸ்லைட் என்டர் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து நார்மலாக நான் ஒருத்தர் பார்த்தேன், ஒரு லோகோ வந்து எல்லா பேஜுக்கும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்டே போகிறாரு. ரைட். இப்போ அந்த இது ஒரு கம்பெனி ஸ்லைட் ஷோன்னு வைங்களே, ஒரு இடத்துல போய் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. உங்களோட கம்பெனி லோகோவை வந்து ஒவ்வொரு பேஜுக்கும் போட்டுக்கிட்டே போனால் இப்படி இந்த மாதிரி, இப்போ நான் உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் எப்படி நான் செஞ்சுட்டு போனாருன்னா, இப்போ இன்னொரு ஸ்லைடு ஒன்று ஆட் பண்ணுறேன், நியூ ஸ்லைட். ரைட். இப்போ இந்த ஸ்லைடுக்கு என்ன தெரியுமா பண்ணுறாருன்னா, இதில் போய் பிக்சரில் போய்ட்டு இந்த லோகோ, இந்த லோகோவை தூக்கி சின்னதாக்கிட்டு இந்த இதுக்கு போடுறாரு. ரைட். இப்போ அதே லோகோவை எடுத்து காப்பி பண்ணி கண்ட்ரோல் சி அடித்து காப்பி பண்ணி கண்ட்ரோல் வி அடித்து பேஸ்ட் பண்ணி இப்போ இந்த லோகோ. ரைட். இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜுக்கும் வர அதே லோகோவை அதே இடத்துல போட்டு ப்ளேஸ் பண்ணிட்டு போகிறார். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிகிட்டே போகிறார். ரைட். இப்போ இது வந்து நம்ம ரொம்ப கஷ்டமான வேலை. இப்போ இதில் வந்து நான் இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம உங்கள் கீபோர்டில் வந்து F5 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட் ஷோ வந்து இதில் பாருங்கள், இதில் வந்து ஒரு இடத்துல இருக்குது லோகோ, இன்னொரு இடத்துல இதுங்கன்னு இருக்குது. ரைட். அப்போ நமக்கு வந்து இது வந்து எஃபிஷியன்ட் வே கிடையாது. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் சரியான முறையில் எப்படி செய்யணும்னா, அந்த மாஸ்டர் ஸ்லைடுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முறை என்னென்னா, இதுக்கு வந்து மாஸ்டர் ஸ்லைடு ஒன்று ஆட் பண்ணணும். ரைட். மாஸ்டர் ஸ்லைடு எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, இதில் போய்ட்டு நீங்கள் வியூவுக்கு போங்க. வியூவில் போய்ட்டு இதுக்கு சொல்கிறது நம்ம டேப்ஸ்ன்னு சொல்லி வியூ டேப்ஸில் போனீங்கன்னா ஸ்லைட் மாஸ்டர்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்லைட் மாஸ்டர் நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த ஸ்லைட் மாஸ்டரை வந்து இதுக்கு சொல்கிற மாஸ்டர் ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க, ஸ்லைட் மாஸ்டர்னு சொல்லலாம். இப்போ ஸ்லைட் மாஸ்டரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த மாஸ்டர் கிடைக்க போயிடும். இப்போ இந்த மாஸ்டர் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஃபால்ட் லே அவுட் இருக்கும். இந்த மாஸ்டர் இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இதெல்லாம் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் கீ அவங்க கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணால் எல்லாம் பிளாங்க் ஆகிரும். பிளாங்க் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான லோகோ எதுவும் தேவையானதான் அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது விஷயத்தை நீங்கள் இன்சர்ட் பண்ணணும்னா, நான் வந்து நீங்கள் எங்கடா இருக்குன்றதை யோசிக்கக்கூடாது, இன்சர்ட்டுக்கு போங்க. இன்சர்ட்டில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர்னு ஒன்று இருக்குது. ரைட். பிக்சர், கிளிப் ஆர்ட்ஸ், எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஷேப்ஸ், டெக்ஸ்ட், நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் ஒன்று எழுதுனாலும் நான் எழுதிக்கலாம். ரைட். இப்போ நான் வந்து ஒரு பிக்சர் ஒன்று எடுக்கிறேன். இந்த பிக்சர் எடுத்து இன்சர்ட் பண்ணுறேன். இது அப்படியே சைஸை வந்து இப்படியே குறைச்சிங்கன்னா அந்த மாதிரி குறையும். குறைச்சி கொண்டாந்து இங்கே வைங்கன்னா கணக்காக நான் பொருந்துவார். ரைட். ஓகே. இங்கே பொருந்துவார். ஓகே. இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ரெசன்டேஷன் பைன்னு சொல்லி இங்கே எழுதிக்கிறணுன்னா அதையும் எழுதிக்கலாம். எங்கன்னா இன்சர்ட்டுக்கு போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று போட்டுங்கன்னா எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று போட்டு இங்கே எழுதிக்கலாம், ப்ரெசன்டேஷன் பை. ப்ரெசன்டேஷன் பைன்னு சொல்லி போட்டு எழுதிக்கலாம். ரைட். இந்த மாதிரி போட்டுக்கிட்டு உங்களோட ஸ்லைடை கொண்டாந்து இப்படி வைக்கலாம். ப்ரெசன்டேஷன் பை போட்டுட்டு இப்போ இதை கொண்டாந்து நீங்கள் உங்களுக்கு தேவையானது வந்து போல்ட் பண்ணி உங்களுக்கு இவனை வந்து டைம் நியூஸ் நியூ டைம்ஸ் ஃபாண்ட் என்னது, ரைட். இந்த மாதிரி ஏதாவது நல்ல ஃபாண்ட் ஒன்றில் கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கலாம். ரைட். ஏதாவது ஃபாண்ட்டில் கொண்டாந்து போய் வச்சுக்கலாம். ரைட். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இது மாதிரி. ரைட். இதில் வந்து ஃபோன்ட்டை வந்து நம்ம இது பண்ணுவோம், இந்த மாதிரி ஃபோன்ட்டை ஒன்று வைப்போம். ரைட். என்ன போல்ட் பண்ணோம்னா இது வரும். ரைட். உங்களுக்கு ஏதாவது பிழைகள் ஏற்பட்டுட்டையும் நம்மள ஒரு சின்ன பிள்ளை ஒன்று வந்துச்சு, டக்குனு வந்து கண்ட்ரோல் ஷேட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் போயிடும். இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் அழகாக செய்யுங்க. இல்லை கலர் வேணாங்க, நான் கலரை கொடுத்துக்கலாங்க, உங்களுக்கு தேவையான கலரை நான் கொடுத்துக்கலாம். ரைட். உங்களுக்கு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எல்லா டெக்ஸ்ட்டையும் உங்களுக்கு தேவையான அந்த பச்சை கலர் வேணும்னா அந்த பச்சை கலரை நான் கொடுத்துக்கலாம். பச்சை கலர் என்ன இருக்கும் அந்த பச்சை கலரை நான் கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா கணக்காக வரும். ரைட். நீங்கள் டெக்ஸ்ட் சைஸ் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி கொடுத்துக்கலாம். ரைட். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டு உங்களுக்கான ப்ரெசன்டேஷனை இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரைட். இது இன்னும் கொஞ்சம் குறைக்கணும்னா குறைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரைட். இவ்வளோ தான் விஷயம். இப்போ நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் மாஸ்டரை. இப்போ வியூக்கு போயிட்டு செஞ்சு முடிச்சிருக்க ஒரு மாஸ்டர் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்லைட் மாஸ்டருக்கு போங்க. இதை வந்து க்ளோஸ் மாஸ்டர் வியூவை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணால் இந்த மாதிரி வருது, டிஃபால்ட்டாக வந்து. இப்போ நீங்கள் எத்தனை பேஜஸ் இங்கே எடுத்துகிட்டு போனாலும் நியூ ஸ்லைட் அடித்தாலும் அதே மாதிரி வரும். பாருங்கள், எத்தனை பேஜ் அடித்தா அந்த லோகோ வந்து மாறாத அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்.
ரைட். இப்போ வந்து இதை வந்து ரன் பண்ணி பார்த்தோம்னா கண்ட்ரோலோட F5 அடிச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் உங்கள் ஏரோ கீயால் கொண்டு போனீங்கன்னா பாருங்கள் இது ஃபஸ்ட்டு வந்து இது கொடுத்தது அப்படியே தான் வந்துக்கிட்டு இருக்கு. ரைட். இந்த அப்படியே தான் வந்துக்கிட்டு இந்த அத்தனையும் வந்து அப்படியே போட்ட மாதிரி வந்துக்கிட்டு. இது முதல்ல நான் கொடுத்துருந்தது, அதனால தான் இது இப்படி இருக்குது. மொதல் ஸ்லைட், இந்த ஸ்லைட் நான் வந்து எடுத்துட்றேன். இது வந்து நான் ஏற்கனவே முதல்ல கொடுத்துருந்தேன். சரி, இப்போ பாருங்கள் கண்ட்ரோல் F அடிச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து ஒன்றுமே பிளாங்க் இல்லாததுனால உங்களுக்கு விளங்குதில்லை. இப்போ நான் வந்து ஏதாவது டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், இதை செகண்ட், தேர்ட், ரைட். இப்போ வந்து நான் வந்து ரன் பண்ணி காக்கிறேன். இதை கொண்டு போய் ரன் பண்ணுறேன். இப்போ இதில் போய்ட்டு இல்லை அனிமேஷன் எதுவும் கொடுத்தா கொடுக்கலாங்க. நான் வந்து கண்ட்ரோலோட இதை வந்து F5 அடிச்சேன்னா இப்படி வரும். இப்போ யாரோ கீழே அப்படி எடுத்து போனால் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இல்லை எந்த வித மாற்றமும் இல்லை, உங்களுக்கு சக்ஸஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு மாஸ்டர் ஸ்லைட் ஒன்று செஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கான வேலைகள் செஞ்சுட்டு போகலாங்க ஸ்லைட் மாஸ்டர் யூஸ் பண்ணி. இல்லை ஏதாவது சந்தேகம் இருப்பேன் எனக்கு கமெண்ட்டில் தெரியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.